நண்பர்கள் அனைவருக்கும் காலை மாலை மதிய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்வது உங்கள் நண்பன் அருண். இன்னைக்கு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிங்கப்பூருக்கு வந்துட்டு 2025 போகணும்னு நினைக்கிறவங்கள போலி ஏஜென்ட்டுகள் எப்படியெல்லாம் ஏமாத்துறாங்க அப்படின்றத பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் யார்ட்டையா ஜாப் ட்ரை பண்ணுறீங்க, அவங்க இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க உங்களை ஏமாத்துறாங்க அப்படின்னு அர்த்தம். அதை தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு அமௌண்ட்டு பே பண்ணாதீங்க. அப்படி ஏதாவது பே பண்ணியிருந்தீங்க அப்படின்னாலும் போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணி அவங்கள்ட்ட இருந்து அமௌண்ட்டை வாங்குற மாதிரி பாருங்கள். ஓகேங்களா? ஸோ தயவுசெய்து வெளிநாடு போகணும் அப்படின்ற முகத்தில் யாரும் ஏமாறக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ. யாராவது வெளிநாட்டுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன்லாம் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சினா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய பேர் வந்து லோக்கல் ஏஜென்ட்டுக்கிட்ட எல்லாம் ட்ரை பண்ணுறது கிடையாது. அவங்களுக்கு தெரிஞ்சவங்க மூலமாக ட்ரை பண்ணுறதுலாம் ரொம்ப கம்மி. இன்ஸ்டாகிராமில் பார்க்குறாங்க, ஃபேஸ்புக்கில் பார்க்குறாங்க, கூகுளில் சர்ச் பண்ணுறாங்க. இந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணி தான் வந்துட்டு ஏஜென்ட்டுகளை வந்து பிடிக்கிறாங்க. ஸோ ஏஜென்ட்டுகளை அந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுறப்ப நல்ல ஏஜென்ட்டுகளும் கிடைக்கிறாங்க. நல்லபடியாக ரெடி பண்ணி கொடுத்து நல்லபடியாக போயிடுறாங்க. ஒரு சில போலி ஏஜென்ட்டுகள்டையும் ஒரு சில பேர் மாட்டி தேவையில்லாமல் அவங்களோட பணத்தை இழக்கிறாங்க. அந்த மாதிரி பணத்தை இழக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கு தான் வந்து இந்த வீடியோ. நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட டெலகிராம் சேனலில் நிறைய பேர் வந்துட்டு நம்மளோட வந்து டைரெக்டாக வந்து தொடர்பு கொள்வாங்க. வாட்ஸ்அப்பில் எப்படி சேட் பண்ணுறாங்களோ அந்த மாதிரிலாம் சேட் பண்ணலாம். ஸோ ஏமாந்தவங்களும் சொல்லியிருக்காங்க. ஒரு சில பேர் ஏமாத்துறத வந்து தெரியாமல் என்னக்கிட்ட கேட்பாங்க, இது ஒரிஜினலான்னு கேட்பாங்க. அப்போ நான் அதையும் கண்டுபிடிச்சி ஒரு டூப்ளிகேட் அப்படின்னா சொல்லிடுவேன். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரிலாம் என்னோட அனுபவத்தை வச்சு தான் நான் அந்த வீடியோவை மேக் பண்ணுறேன். அதுக்காக எல்லாருமே ஏமாத்துறவங்கன்னா அப்படி கிடையவே கிடையாது. கரெக்டாக பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஏமாத்துறவங்களும் அதை விட டபுள் மடங்காக இருக்க தான் செய்கிறாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க அப்படின்னா ஏமாத்துறது. நீங்கள் தமிழ்நாட்டில் இருக்கீங்க, ஆனால் வந்து மும்பை, டெல்லி, கொல்கட்டா இந்த சைட்லலாம் இருந்து நாங்கள் வந்து அங்கேருந்து பேசுகிறோம், உங்கள் ரெஸ்யூம் வந்து ஷார்ட் லிஸ்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொன்னாங்கன்னா ஃபஸ்ட்டு உடனே வந்து அவங்கள அவாய்ட் பண்ணிடுங்க. அவங்க வந்து கரெக்டாக பண்ணி தராங்க பண்ணல இதெல்லாம் எதுவுமே தேவை கிடையாது. தமிழ்நாட்டில் லைசன்ஸ்டு ஏஜென்சி நிறையா இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அப்படி இருக்கப்போ இவங்க மூலமாக ட்ரை பண்ணிக்கலாம். வேணான்னு சொல்லிடுங்க. இல்லைங்க வேணான்னு சொல்லிடுங்க. அவங்க ஆசை நிறையா காமிப்பாங்க. இத்தனை லட்ச ரூபா சம்பளம், நீங்கள் அங்கே போய் டியூ கட்டினா போதும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இதெல்லாம் எதையுமே நம்பாதீங்க. தமிழ்நாட்டு ஏஜெண்டாக இருந்தாலும் சரி, எந்த வடமாநில ஏஜெண்ட் யாராக இருந்தாலும் சரி, எந்த ஏஜெண்டாக இருந்தாலுமே வெளிநாட்டில் போய் கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் சம்பளத்தை பிடிச்சிக்கிறோன்னு ஒருத்தவங்க சொல்கிறாங்க அப்படின்னா அந்த ஸ்கீம் வந்து வெளிநாடு அனுப்புறதுல கிடையவே கிடையாது. கரெக்டாக பண்ணுறவங்க யாருமே அந்த மாதிரி ஒரு ஸ்கீமை கொடுக்கவே மாட்டாங்க. ஓகேங்களா? ஸோ அப்படி யாராவது சொன்னாங்க அப்படின்னாவே அவங்க ஃப்ராடு தான். 100% ஃப்ராடு தான். இதை எழுதி வச்சுக்கோங்க. இது ஃபர்ஸ்ட் பாயிண்டாக எழுதிக்கங்க. ஓகேங்களா? வெளி மாநிலத்தில் இருந்து ஒருத்தவங்க உங்களுக்கு வந்து ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க மூலமாக போகக்கூடாது. ஓகேங்களா? எழுதி வச்சுக்கோங்க. ரெண்டாவது பாயிண்ட் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி வந்து அங்கே போயிட்டு நீங்கள் டியூவில் இன்ஸ்டால்மெண்ட்டில் பணம் கட்டலாம் அப்படின்னு ஒருத்தவங்க சொல்கிறாங்க அப்படின்னா அதுவும் ஃப்ராடாக தான் இருக்கும். 100% ஃப்ராடாக தான் இருக்கும். அப்படி சொன்னாலும் அவங்க ஏமாற்ற தான் போகிறாங்க அவங்கள. ஓகேங்களா? அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு மெடிக்கல் ரொம்ப கம்மி அமௌண்ட்டு சொல்லுவாங்க. இல்லைனா வந்து இந்த மாதிரி டியூவில் கட்டுற மாதிரி சொல்லுவாங்க. இல்லை ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி நீங்கள் மெடிக்கல் ஃபஸ்ட்டு போடுங்க அப்படிம்பாங்க. மெடிக்கல் போட்டுக்கலாம். ஆனால் மெடிக்கலுக்கு அந்த சார்ஜ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த சார்ஜ் 4000க்கு மேலே சொல்லுவாங்க. 4000, 5000, 6000 இந்த மாதிரி சொல்கிறாங்க அப்படின்னா அவங்களும் ஏமாற்ற போகிறாங்கன்னு தான் இருக்கும். எந்த மாதிரி ஏமாற்றுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, மெடிக்கல் அவங்கள போட்டுட்டு 3 மாதம் கழித்து சொல்கிறோம் அப்படிம்பாங்க. மெடிக்கல் வந்து உங்களை ஒரு குறிப்பிட்ட அட்ரஸ் கொடுத்து அவங்க சொல்கிற இடத்துல தான் போடணும்னு சொல்லுவாங்க. அங்கே போய்ட்டு நீங்கள் மெடிக்கல் போட்டு வந்தீங்கன்னா அதுக்கப்புறம் எந்த ரிப்போர்ட்டும் உங்களுக்கு எதுவுமே கிடைக்காது. ரிப்போர்ட்டு கூட டூப்ளிகேட்டாக கூட அனுப்பி வைப்பாங்க. ஆனால் உங்களுக்கு வேலைவாய்ப்பு தகவல் எதுவுமே கிடைக்காது. மெடிக்கலுக்கு அவ்வளோ ஆகவே ஆகாது. 2000 ரூபா கொடுக்க வேண்டிய மெடிக்கலுக்கு 4000, 5000 வாங்குவாங்க. அப்படின்றப்ப அந்த மெடிக்கலுக்குமே உங்கள் பிளட்டெல்லாம் எடுப்பாங்க. ஆனால் அதை செக் பண்ணவே மாட்டாங்க. அங்கே செக் பண்ணுறவங்களும் இவங்களோட கூட்டுக்கலவாணி தான். 2 பேரும் சேர்ந்து தான் ஏமாத்துறாங்க. ஸோ மெடிக்கலுக்கு வந்து 4000க்கு மேலே 5000, 4000, 5000, 6000 இந்த மாதிரிலாம் கேட்டாங்க அப்படின்னா அவங்களும் உங்களை ஏமாற்ற போகிறாங்கன்னு தான் அர்த்தம். ஓகேங்களா? சில பேர்லாம் எஸ்பாஸ் சிபாஸுக்கு மெடிக்கல் போடணும்னு சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் எங்கே வேணாலும் மெடிக்கல் போட்டுக்கலாம். மெடிக்கல்லாம் இங்கே தான் போய் போடணுங்கிறது கிடையாது. எங்கே வேணாலும் மெடிக்கல் போட்டுக்கலாம். ஸோ எனக்கு பிடிச்ச இடத்துல நான் மெடிக்கல் போட்டு தரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுங்கள். 4000, 5000 கேட்டாலே நீங்கள் வந்து கன்ஃபார்ம் பண்ணிடலாம். இது வந்து மெடிக்கல் ஸ்கேம் தான் அப்படிங்கிறத. ஓகேவா? இது வந்து 3வது. இதை எழுதி வச்சுக்கோங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஆஃபர் லெட்டர் கொடுப்பாங்க. சிங்கப்பூரில் இருந்து டேரெக்டாக பேசுகிறேன்னு சொல்லுவாங்க. இல்லைனா வந்து உங்களுக்கு வட மாநிலத்தினா இருக்கணும், இல்லை இங்கே இருக்கவங்களா இருக்கட்டும் ஆஃபர் லெட்டர் தருவாங்க. ஓகேங்களா? ஸோ இவங்க எப்படி ஆஃபர் லெட்டர் கொடுப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு வந்து அப்படியே சிங்கப்பூரில் இருந்து சிங்கப்பூரோட அட்ரஸ் போட்டிருக்கோம், கம்பெனி பேர் போட்டிருக்கோம், எல்லாமே போட்டிருக்கோம். சிங்கப்பூர் அட்ரஸ் மாதிரியே இருக்கும், வெப்சைட் இருக்கும், இமெயில் அட்ரஸ் இருக்கும், எல்லாமே இருக்கும். ஸோ இது மாதிரி வந்து உங்களுக்கு வந்து ஆஃபர் லெட்டர் ரெடி பண்ணி அனுப்புவாங்க. அனுப்பிட்டு இது வந்து உங்களோட ஆஃபர் லெட்டர், இதுக்கு நீங்கள் சைன் பண்ணி அனுப்புங்க. அடுத்தது வந்து இன்சூரன்ஸ் போடணும்னு சொல்லிட்டு சிங்கப்பூர் MOMல இருந்தே வந்து டாக்குமெண்ட் அனுப்புவாங்க. இப்போ நான் சொல்கிறது எல்லாமே என்கிட்ட ப்ரூஃபோடு இருக்குது. டெலகிராமில் நம்ம பசங்களுக்கு அனுப்புனதை பசங்க எனக்கு அனுப்பியிருக்காங்க. ஓகேங்களா? அண்ணே இதெல்லாம் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஏமாந்துருக்காங்க. அவங்கள வச்சு தான் சொல்கிறேன். யாராவது இதில் ஏமாந்துருந்தீங்க அப்படின்னாலும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த ஆஃபர் லெட்டர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஆஃபர் லெட்டர் எப்படி போலின்னு கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா,
அந்த ஆஃபர் லெட்டரில் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு வெப்சைட் இருக்குது பார்த்தீங்களா, அட்ரஸ்லாம் கரெக்டாக தான் இருக்கும். அந்த கம்பெனியில் அப்படி ஒரு அட்ரஸில் அந்த கம்பெனி கூட இருக்கும். நீங்கள் கூகுளில் செக் பண்ணிங்கன்னா அந்த கம்பெனி இருக்குங்கிற மாதிரி காமிக்கும். ஆனால் அந்த வெப்சைட்டு போலியான வெப்சைட் வந்து இவங்களா கிரியேட் பண்ணது. அந்த கம்பெனி பேரில் கிரியேட் பண்ணியிருப்பாங்க. அப்படி பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பண்ண முடியும். எப்படி நீங்கள் கண்டுபிடிக்கணும்னு கேட்டிங்கன்னா, அந்த வெப்சைட் நேமு, இமெயில் ஐடிலாம் இருக்குது பார்த்தீங்களா, அது எல்லாத்துலேயுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று .sg.comனு இருக்கும், இல்லைனா முன்னாடி வந்து அந்த .sg போட்டிருக்கும். இந்த மாதிரி ஏதாவது ஒன்று போட்டிருக்கும். சிங்கப்பூர் வெப்சைட்னா, சிங்கப்பூரில் ரிஜிஸ்டர்டு வெப்சைட்னா அது எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா .sg மட்டும்தான் இருக்கும். ஓகேங்களா, .com .sgன்னு கூட இருக்கலாம். ஆனால் கடைசியில் .sgன்னு முடியணும். ஆனால் இவங்க எப்படின்னா, இப்போ ஒரு உதாரணத்துக்கு அருண் அண்ட் கோ அப்படின்னு போட்டு .sgன்னு போட்டு அப்புறம் .comனு இருக்கும். .comனு முடியுது, அந்த எஸ்ஜியை முன்னாடி பின்னாடி மாற்றி மாற்றி போட்டிருக்காங்க அப்படின்னாவே அவங்க ஃப்ராடு கம்பெனின்னு அர்த்தம். அதே மாதிரி ஃபோன் நம்பர் சிங்கப்பூரில் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு +65 ஸ்டார்ட் ஆகி லேண்ட்லைன் நம்பர்லாம் 6ல் தான் ஸ்டார்ட் ஆகும். இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 33, 5 இந்த மாதிரி நம்பர்லாம் ஸ்டார்ட் ஆகும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபேக் நம்பர். இது எப்படின்னா +65 வர்றது இன்டர்நெட்டில் வந்து இந்த மாதிரி கிரியேட் பண்ணி வச்சிடுறது. ஸோ இந்த நம்பரும் ஃபேக்கு, அந்த இமெயில் ஐடியும் ஃபேக்கு. அந்த கம்பெனி ஒரிஜினலாக செக் பண்ணுறதுக்காக நீங்கள் அந்த ஃபோன் நம்பருக்கு எடுத்தீங்கன்னா இந்த ஏமாத்துறவங்க தான் அந்த ஃபோனை எடுப்பாங்க. அதே மாதிரி கம்பெனி ஒரிஜினலாக செக் பண்ணுறதுக்காக அந்த இமெயில் ஐடிக்கு நீங்கள் மெயில் பண்ணீங்க அப்படின்னாலும் இந்த ஏமாத்துறவங்களுக்கு தான் போகும். ஏன்னா இவங்க தான் எல்லாத்தையும் கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. அந்த வெப்சைட் போனீங்க அப்படின்னாலும் அந்த வெப்சைட்டுமே ஃபேக் வெப்சைட் தான். ஸோ இந்த அளவுக்கு எல்லாத்தையும் ரொம்ப தெளிவாக பண்ணுறாங்க. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு இது ஒரு மாதிரி ஏமாற்றுவாங்களா. அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ். MOM வெப்சைட்ல இருந்து நீங்களே வந்துட்டு கூகுளில் போயிட்டு MOM வெப்சைட்டில் இன்சூரன்ஸ் பாலிசின்னு போட்டிங்க அப்படின்னா, ஒர்க்கர் இன்சூரன்ஸ் போட்டிங்கன்னா ஒரு ஃபார்ம் வரும். அந்த ஃபார்மை இவங்க பிரிண்ட் அவுட் எடுத்து இதுக்கு நீங்கள் பணம் கட்டுங்க அப்படின்னு சொல்லி அந்த ஃபார்மில் உங்கள் பேர், உங்களோட பாஸ்போர்ட் நம்பர் எல்லாத்தையும் தெளிவாக ஃபில் பண்ணி இதுக்கு நீங்கள் தான் பணம் கட்டணும், இதை கட்டினா தான் உங்களுக்கு விசா வரும் அப்படிங்கிற மாதிரி ஏமாத்துறாங்க. இப்படி ஒரு விதமாக ஏமாத்துறாங்க. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா டூரிஸ்ட் விசா இருக்குல்ல, டூரிஸ்ட் விசா வந்துட்டு விசா உங்களுக்கு வந்துருச்சு, ஒர்க்கிங் விசான்னு சொல்லி உங்கள் பேரை அதில் வந்து போட்டு அப்ரூவல்னு சொல்லி ஒரு க்ரீன் கலரில் ஒரு ஸ்டாம்பு மாதிரி குத்தி இவங்களே கையெழுத்து போட்டு உங்களுக்கு விசா வந்துருச்சுன்னு சொல்லி அதை காமிச்சு ஏமாத்துறாங்க. ஸோ இந்த மாதிரியெல்லாம் வந்து ஏமாற்றுவாங்க. ஸோ ஆஃபர் லெட்டர்லாம் இப்படி இருக்குது அப்படின்னா அதை நம்பவே நம்பாதீங்க. பாயிண்ட் எல்லாத்தையுமே தெளிவாக எழுதி வச்சுக்கோங்க. உங்கள்கிட்ட யாராவது கான்டாக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, இது எல்லாமே பண்ணுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களை ஏமாற்ற போகிறாங்கன்னு தான் அர்த்தம். நான் அந்த ஆஃபர் லெட்டர்ஸ்லாம், ஒரு சில ஆஃபர் லெட்டர்ஸ்லாம் வந்து நான் உங்களுக்கு ஷோ பண்ணி காமிக்கிறேன். ஓகேவா, என்கிட்ட வந்து கேட்குறாங்க, நான் சொல்கிறேன். சொன்னாலுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா சில பேர் நம்ப மாட்டேங்கிறாங்க. அதே மாதிரி தமிழ்நாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு அந்த வேலை இருக்குது, இதுக்கு வந்து 50,000 பே பண்ணுங்கள், 1 லட்சம் பே பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி வந்து அட்வான்ஸ் எடுத்தோடனே வாங்கிடுறாங்க. அட்வான்ஸை வாங்கிட்டு அதுக்கப்புறமேட்டு காரணம் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. என்ன காரணம் சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒரு உதாரணத்துக்கு இப்போ அவங்க சொல்கிறாங்கன்னா, சைனீஸ் நியூ இயர் வருது, HR ஹாலிடே போயிட்டாப்புல, கோட்டா இல்லை, CPF போடாமல் இருக்குது, இந்த மாதிரி வந்து எல்லா காரணமே வந்து கரெக்டு தான். அவங்க சொல்கிற காரணம் எல்லாமே கரெக்டு தான். ஆனால் வந்துட்டு ஒரு கம்பெனி எடுக்கிறாங்க அப்படின்னா இது எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு தான் வந்து ஏஜென்ட்டு சொல்லுவாங்க. அதே மாதிரி நீங்கள் அட்வான்ஸ் கட்டினதுக்கப்புறம் உங்களுக்கு விசா ரெடியாக 3 மாதம் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. 3 மாதம் வரைக்கும்லாம் ஒரு கம்பெனி வந்து ஒரு வேகன்சியை வந்து வச்சுக்கிட்டு இருக்க மாட்டாங்க. ஓகேங்களா, டக்குன்னு IP போட்டு டக்குன்னு ஆளை எடுக்க தான் பார்ப்பாங்க. எல்லா ப்ராசஸையும் முடிச்சுட்டு தான் வந்து இன்டர்வியூ ஒரு கம்பெனி பண்ணுவாங்க. ஓகேங்களா, ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு அந்த மாதிரி அமௌண்ட் வாங்கிட்டு இந்த மாதிரி இழுத்தடிப்பாங்க. 3லேருந்து 6 மாதம் இழுத்தடிப்பாங்க. இதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 10,000 15,000க்கு மேலே, 10,000 தான் மினிமமே. அதுவுமே வந்து அப்ளை பண்ணதுக்கப்புறம் கட்டுறேன்னு சொல்லுங்கள். அப்படி இல்லைனா 10,000 வரைக்கும் அட்வான்ஸ் கட்டலாம். உங்களுக்கு வந்து ட்ரஸ்டபுளாக தெரியுது, ஓகேங்கிற மாதிரி தான் தெரியுது, இருந்தாலும் எனக்கு டவுட் இருக்குது, இருந்தாலும் ஓகே அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பணம் கட்டுறீங்க அப்படின்னா 10,000 மட்டும் கட்டுங்க. அதுக்கு மேலே யார் எவ்வளோ அட்வான்ஸ் கேட்டாலும் தயவுசெய்து கொடுக்காதீங்க. அப்ளை பண்ணி MOM வெப்சைட்டில் நீங்களே செக் பண்ணிக்கலாம். MOM வெப்சைட்டில் செக் பண்ணுறது யாருமே ஏமாற்ற முடியாது. ஸோ அதில் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு பணம் கட்டுங்க, இல்லைனா கட்டவே கட்டாதீங்க. ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், இல்லை நம்ம டெலிகிராம் ஐடியிலே வந்து கேளுங்க, கண்டிப்பாக நான் சொல்கிறேன். ஓகேங்களா, மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.